எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது வந்து மோரு கறி, மோரு குழம்பு தான் பண்ண போகிறாங்க. இதுக்காக ஒரு பச்சை காயை நான் இங்கே எடுத்துருக்கு. நீங்கள் இது வெள்ளை பூசணிக்காய் வச்சு கூட பண்ணலாம். இன்றைக்கி நம்ம காயை வச்சுட்டு எப்படி மோரு குழம்பு பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே 1 லிட்டர் வெண்ணெய் இல்லாத தயிர் எடுத்துருக்கு. நெய் வெண்ணெய் எதுவுமே இல்லாத தயிர் தான் எடுக்கணும். இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மோர் மாதிரி நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த காய் வந்து இந்த தோல் எதுவுமே எடுக்க வேண்டியதில்லை. இங்கே ஓரமாக தெரிகிற அந்த கருப்பு கலர் இருக்குது இல்லைங்களா, அது மட்டும் கத்தியில் கொஞ்சம் எடுத்து விட்டுடலாம். இது 2 சைடும் கட் பண்ணி நீட்டாக எடுத்து இந்த மாதிரி இந்த கருப்பாக தெரிகிறது மட்டும் கத்தியில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடும் கட் பண்ணி அந்த தோலோட அதெல்லாம் எடுத்து நீட்டாக எடுத்து வச்சுருக்கு. காயை அந்த பச்சை மிளகாய் நல்லா கழுகி இதே மாதிரி 4 கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு வேகிறதுக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது வேக வச்சுக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகாயும் போட்டிருக்கு. இப்போ இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அரைக்க வேண்டிய அந்த தேங்காய் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு தேங்காய், ஒரு சின்ன வெங்காயம், 2 பூண்டு, இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி தேங்காய்க்குள்ளே போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ரொம்ப அதிகமாக போடாதீங்க, 1/4 டீஸ்பூன் போதும். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இது அரைச்சி எடுத்துடலாம். இது அரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மோர் நம்ம வைக்கும்போது இந்த தேங்காய் வந்து தண்ணி அதுக்குள்ளே தெரியக்கூடாது, அதனால தான் அப்படி சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. தண்ணி எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து அரைச்சி அந்த தேங்காயோட அந்த பேஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே நான் ஊற்றி கொடுத்துருக்கு. அந்த மிக்சிக்குள்ளே கொஞ்சம் ஒட்டி இருக்கிறதும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் வேகணும். ஒரு 2 நிமிஷம் போதும். ரொம்ப அதிகமாக கொதித்து அந்த மாதிரி வேக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் இந்த காய்க்குள்ளே இருந்து அந்த தேங்காய் இந்த மாதிரி கொஞ்சம் கொதித்து வந்தால் போதும். ரெண்டு நிமிஷம் ஆச்சு. இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இது போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் தயிர் வந்து ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி இப்போ மிக்சியில் 2 சுற்றி எடுத்து வச்சுருக்கு. இது வந்து இந்த மாதிரி கட்டியாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அந்த மோர் குழம்பு கட்டியாக இருக்க வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வேக வச்ச காய் வந்து சூடாக இருக்குது, அதனால நான் ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் ஊற்றி இருக்கு. இந்த ஸ்டீல் பாத்திரத்தில் நம்ம மோர் குழம்பு வைக்க போகிறாங்க. நீங்கள் மோர் குழம்பு வைக்கிறதுக்கு அலுமினியம் பாத்திரம் எடுக்காதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. இந்த மோர் குழம்பு வந்துட்டு 3 நாள் இல்லைன்னா 4 நாள் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ வந்து அலுமினியம் பாத்திரத்தில் வச்சாலும் நல்லா இருக்காது, அந்த மெட்டல் கூட அதுக்கு ரியாக்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஸ்டீல் பாத்திரம் தான் எப்போவுமே மோர் குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மோரும் இதுக்குள்ளே சேர்த்துருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு வந்து மோர் குழம்புக்கு எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது, அது பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல மிக்ஸ் பண்ணும்போது இதுக்கு மஞ்சள் கலர் தெரியாது, இது வந்து அப்படி வெள்ளையாகவே இருக்கும். கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் தான் இந்த மஞ்சள் கலர் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் முதல்ல 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டு கொடுத்தா போதும். இப்போ நான் ஸ்டவ்வில் பற்ற வச்சுருக்கேன். இது வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதோட மஞ்சள் கலர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். தீ வந்து எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து சீக்கிரம் அந்த விரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதில் கொஞ்சம் ஆவி தெரியுது இல்லைங்களா, அந்த ஸ்பூனில் அந்த அளவுக்கு இது சூடானா போதும். நல்லா பார்த்தா தெரியுது. நம்ம மோர் வந்துட்டு நல்லா ஹீட்டாக இருக்குது, நல்லா சூடாக இருக்குது. இனி வைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு போதும். நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.
இப்போ வந்து அதுக்கு தாளிக்க போகிறேன். தாளிக்க போக வேண்டிய ஐட்டம்ஸ் தான் இது. சின்ன வெங்காயம், கடுகு, வெந்தயம், அப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை. நான் வந்து 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி சூடானதுக்கப்புறம் முதல்ல கடுகு போட்டிருக்கு. கடுகு வடித்ததுக்கப்புறம் வெந்தயம் போட்டிருக்கு. வெந்தயம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், அது வந்து ரொம்ப நைஸாக கட் பண்ணணும். ஆனால் ஏன்னா இந்த சின்ன வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். அதனால நைஸாக ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மிளகா போட்டுக்கலாம். ரெட் சில்லி போட்டிருக்கு. அதுவும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை அந்த சூடான எண்ணெய்க்குள்ளே போடும்போது அந்த வெடிக்கிற சவுண்டு வரும் இல்லைங்களா, அந்த வெடிக்கிற சவுண்டு வந்து அது முடிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதோட ஸ்மெல்லு போகிற அளவுக்கு இந்த மாதிரி கிளறிட்டே இருக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி போதும். இப்போ வந்து நம்ம தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த சூடு பண்ணி வச்ச மோருக்குள்ளே ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மோர் குழம்புக்கு தாளித்து போட்டிருக்கு. இவ்வளோ போதும், மோர் குழம்பு ரெடியாக இருக்குது. இருந்தாலும் நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு கொடுக்குறேன். அது என்னென்னா சில்லி ஆயில். இது வந்து கடையில் வாங்குறது கிடைக்கும். இப்போ நம்ம இது வீட்டில் கூட ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் எண்ணெய் எடுத்துட்டு நல்லா சூடு பண்ணிவிடுங்க. சூடு பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுருங்க. அவ்வளோ போதும். அப்புறம் அந்த நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் டம்ளருக்குள்ளே அந்த எண்ணெய் எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது மேலே அழகாக தாளித்து கொடுத்துடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதுதான் சில்லி ஆயில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க. இனி இப்போ இந்த ஆயில் போடலைன்னா கூட நம்ம மோர் குழம்பு நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் தான் இருக்கும். அவ்வளோதான், நம்ம மோர் குழம்பு ரெடியாக இருக்குது. முதல்ல சொல்லியிருந்தேன், இந்த மோர் குழம்பு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. 2 நாளைக்கு 3 நாளைக்கு சில டைம் 4 நாளைக்கு வரை இது கெடாமல் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூடி நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் போக போக இது டேஸ்ட் அதிகமாக தான் வந்துட்டுருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையலுக்கு கொடுத்துட்டுருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே இன்னொரு கேரளா சமையல் ரெசிபியோடு பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.